எங்க மேடம் இந்த டிக்கெட் விலையை பார்த்தாக்கா புக் பண்ண தோணல மேடம். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நானுமே வந்து போனோம் அப்படின்னா இதுமாரி புக் பண்ணி தான் போய் ஆகணும். என்னால் அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு என்னால் போக முடியாது. ஸோ அதனால் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எப்பயுமே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தான் இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு லீவ் கிடைக்கல. போனாலும் பார்த்தா லேடிஸுக்கு தான் சிஎம் ஃப்ரீயாக தராரு, ஜென்ஸுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. சராசரி ஒரு ஃபேமிலி குழந்தை கூட்டு போகிறதுக்கு எப்படி எனக்கு ஒரு 10,000 செலவு வந்துடுது. இந்த வாட்டி எப்படி போகிறது என்ன யோசிக்கிறோம். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆம்னி பஸ்ஸை நிறுத்திட்டு பொதுவாகவே கவர்மெண்ட் பஸ்ஸே விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாள் போயிட்டு வரது ஏதோ வெளியூருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டு வர மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு நீங்கள் இப்படி தடை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நாங்கள் வந்து கணக்கு போட்டு தான் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம். அப்போ நம்ம ஊருக்கு போகிறது வந்து ஒரு அன்னெசரி செலவாகிடுது. இப்போ நானும் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். எப்படின்னா பொங்கலுக்கு மட்டும் நீங்கள் அது பண்ணுறீங்க, தீபாவளிக்கும் அப்படி தான் இருக்குது. போயிட்டு வர செலவு, அங்கே ஊரில் ஒரு செலவு இருக்கும், அவங்களுக்கு சொந்தக்காரங்க பார்க்கணும், அங்கே நிறைய பேர் அவங்க போகணும்ல, வீட்டுக்கு போகணும் அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க செலவு வச்சாங்களே சில பேர் போகாமல் போயிடுவாங்க. இந்த வாட்டி எப்படி போகிறது என்ன யோசிக்கிறோம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. எங்க மேடம் இந்த டிக்கெட் விலையை பார்த்தாக்கா புக் பண்ண தோணல மேடம். என்னன்னா பொங்கலுக்கு ஊருக்கு போகாமையா? என்ன பண்ணுறது, போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. விலைவாசியெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. இல்லை மேடம், நம்மளோட மாத பட்ஜெட் ஒரு 5,000 ரூபாய். நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். இப்போ 5,000 ரூபாய்னாக்கா ஒரு டிக்கெட் இப்போ 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகுது? அதை பார்ப்போமா, நம்ம பொங்கல் செலவு பார்ப்போமா? அதனால தான் இந்த மாதம் போகலாமா வானாமான்னு ஒரு டவுட்டு. டிக்கெட்டுக்கு இந்த மாதிரி ஏறுறதுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து கணக்கு போட்டு தான் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம், புரியுதா? அப்போ நம்ம ஊருக்கு போகிறது வந்து ஒரு அன்னெசரி செலவாகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேவைன்ற மாதிரி இருந்தது, இப்போ ஏன் ஊருக்கு போகணுன்ற மாதிரி ஆகிடுச்சு. இந்த விலைவாசியெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. அது டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு லீவ் கிடைக்கல. போனாலும் பார்த்தா லேடிஸுக்கு தான் சிஎம் ஃப்ரீயாக தராரு, ஜென்ஸுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. வர வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிக்கெட்டு ஏற்றுறாங்க, பால் விலை, எல்லா விலையும் அதிகமாகுது. சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரி எதையும் தர மாட்டேங்கிறாங்க, கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுக்கு. ரொம்ப ஃபீலாக இருக்குது. என்ன பண்ணுறது? பொங்கல் ஏதோ வந்து ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு 4 நாள் 5 நாள் ஊரில் போய் ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா முடியல. லீவ் தரல, ரொம்ப கஷ்டமாக. ஆக்சுவலாக ரேட் எல்லாமே அதிகமாக வருதுக்கா. எப்பயுமே ஜென்ரல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேஸை விட ஒரு 25% 35% அதிகமாக தான் இருக்குது ரேட் எல்லாம். அதனால் வந்து நேட்டிவ் கூட சுத்தமாக போக முடியாத சுச்சுவேஷனை தான் மாற்றி இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொங்கல்னும் போது அது ஒரு ஃபெஸ்டிவல் இல்லைங்க, அது கொண்டாடி கரெக்டு தான், போய் தான் ஆகணும். பட் ஆனால் இந்த ரேட் இருக்க டிஃபிகல்ட்னால தான் நம்மளால் எதுவுமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நானுமே வந்து போனோம் அப்படின்னா இதுமாரி புக் பண்ணி தான் போய் ஆகணும். என்னால் அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு என்னால் போக முடியாது. ஸோ அதனால் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எப்பயுமே இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தான் இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நார்மல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு செலவாகுதுன்னா டிராவலுக்கு ஒரு செலவாகுது அப்படின்ற மாதிரி. ஆமாம் டிராவலுக்குனே தனியாக ஒரு எக்ஸ்பென்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி ஆகுது ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது. அதுக்காக தான் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் நானே தள்ளி போட்டுட்ருக்கேன். போகிற மாதிரி இருந்தால் இப்போ பஸ்ஸை விட்டு இப்போ ட்ரெயினில் புக் பண்ணி போகிற மாதிரி தான் ஆப்ஷனே நம்மளுக்கு வருது. அதுவுமே கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி கூட தெரியல. அதனால தான் பார்க்குறேன். இப்போ பஸ்ஸு அப்படின்னாலே நார்மலாக என்னன்னா, நார்மலாக பஸ்ஸில் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமிங்கில் திடீர்னு ரேட்டை ரொம்ப அதிகப்படுத்துகிறாங்க. அதனால தான் வேறு ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா பஸ்ஸே போகலாம். நார்மல் டேஸில் நீங்கள் பஸ்ஸில் தான் போவீங்க? நார்மல் டேஸில் நான் பஸ்ஸில் தான் போவேன். நான் விழுப்புரம் மாவட்டம். பஸ் டிக்கெட் வந்து இப்போ எல்லாமே வந்து டபுள் விலை ஏறி இருக்குது. ஓகே. இப்போ வந்து பஸ்ஸில் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. நீங்கள் நைட்டு பஸ்ஸு கிளம்பலாம் இருந்தோம். எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் டிக்கெட் விலை கூடி இருக்குது. எவ்வளோக்கு விலை கூடி இருக்கு? இப்போ நார்மலாக வந்து 250 வந்து இப்போ 650 ஆயிருக்கு. எல்லாம் டபுள் ஆயிருக்கு. ரொம்ப நெருக்கடி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் வந்து டிக்கெட் விலை கம்மியாக இருக்கும். ட்ரெயினில் போகலான்னு இருக்கும். ட்ரெயினில் போகலான்னு இருக்கீங்களா? இப்போ ஒருவேளை ட்ரெயினே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? திருப்பி பஸ் தான் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ அதிகமான பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்காங்களா? பஸ் விட்டுருக்காங்க. அப்படிதான் கூட்டம் மக்கள் வந்து ஊருக்கு போகிற இதில் வந்து ஜனம் நிறைய இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் வெளியூர்லேருந்து பிழைக்க வரோம். ரேட்டு கம்மி அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்பெனிலாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம். கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய சென்னைனாலும் நிறைய பேர் வெளியில் வந்து பழைக்க தான் வராங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணலாம்ல. ஏன் இப்படி அதிகமாக வச்சு அடுத்தவங்க கஷ்டப்படுறோம்ல. ஏன்னா அவங்க லீவ்னால தான் சொந்த ஊருக்கு போகிறாங்க. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க.
அதனால கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல. இது இத்தனை நாள்லாம் இது பண்ணிட்டு இந்த நாள் மட்டும் இப்படி வைக்கிறாங்களே, இது அவன் நியாயமா இல்லையா? ஓகே, இது ஃபெஸ்டிவலுக்கான ஒரு செலவு இருக்கும், அதோட சேர்த்து ஒரு பஸ்ஸுக்கான ஒரு ஆமா, amount போயிட்டு வர செலவு, அங்க ஊர்ல ஒரு செலவு இருக்கும் அவங்களுக்கு, சொந்தக்காரங்க பார்க்கணும், அங்க நிறைய பேர் அவங்க போகணும்ல, வீட்டுக்கு போகணும் அவ்வளோ ஆசையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க செலவு வச்சாங்களே சில பேர் போகாம போயிடுவாங்க. அதனால சந்தோஷமா போகிறதுக்காண்டி கொஞ்சம் குறைக்கலாம், அதிகமாகிறது குறைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் போகணும் ஆசைப்படுவாங்க லீவ் நாளில், 3-4 நாள்லாம் லீவ் வருது இல்லை, அதனால கொஞ்சம் குறைக்கலாம். நிறைய பேர் வந்து இங்கே தான், எங்கள் அண்ணெல்லாம் எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இந்த பொங்கல் லீவில் தான் வந்து இருக்காங்க. அதனால வந்து குறைக்கலாம் இந்த கவர்மெண்ட் சைடுல இருந்து ஆமா. கண்டிப்பா குறைக்கிறதுக்கான ஆமாம், வாய்ப்பு இருக்கணும். டிக்கெட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்லேயே ஒரு 3000-4000 சராசரி குடும்பம் வரவங்க எப்படி போவாங்க மேடம்? நான் ஒரு ticket ஃபேமிலி 3000 ஒரு டிக்கெட்டு ஆமாம் மேடம் 3000 நீங்க இப்போ எந்த நாங்கள் கோயம்புத்தூர் மேடம். சராசரி ஒரு ஃபேமிலி குழந்தை கூட்டி போகிறதுக்கு எப்படி எனக்கு ஒரு 10,000 செலவு வந்துடுது மேடம். இப்போ இந்த வாட்டி எப்படி போகிறது என்ன யோசிக்கிறோம். ஓகே, இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் மேடம். எங்கே மேடம் சரியாக இதுவே நடத்த முடியல. கவர்மெண்ட் வேறு 3000 கொடுத்துது, அது எங்கே மேடம் பார்த்தோம்? ஒரு 5000 10,000 கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு வந்து எப்படின்னா மற்ற நாள்களில் நான் காமன் மேனாக தான் பேசுகிறேன், நானும் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். எப்படின்னா பொங்கலுக்கு மட்டும் நீங்கள் அது பண்ணுறீங்க, தீபாவளிக்கும் அப்படி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஊர் காயல்பட்டினம் திருச்செந்தூர் பக்கம், சரிங்களா? அப்படிங்கும்போது நான் வந்து ஃப்ரைடே எவ்ரி ஃப்ரைடே போனால் கூட ஒரு 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 நார்மலாக ஒரு 900 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு. இதே இது வீக்கெண்டில் போகிறோன்னா அது 1200 1300 ஆயிரும், ஓகேங்களா? இதே மாதிரி பொங்கலுக்கு போகிறோம் அப்படின்னா 1500க்கு மேலே சீட்டு, அதுவும் அவைலபிலிட்டி இருந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுவும் செங்கல்பட்டை தாண்டது கூட 3 மணி ஆயிரும். அப்படி இருக்குது. நாங்கள் அதனால ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். ஓகே, தேர்ஸ்டே பொங்கல் வருதுன்னா வெனஸ்டே காலையிலேயே கிளம்புற மாதிரி அப்படி தான் போகணும். ஓகே. அதனால இப்போ அந்த பஸ்ஸு தொந்தரவு இல்லைன்னா காரே வாங்கிட்டேன், கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆம்னி பஸ்ஸை நிறுத்திட்டு பொதுவாகவே கவர்மெண்ட் பஸ்ஸே விட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எதுக்காக? இதுக்கு கம்மி ரேட்டில் கொஞ்சம் போயிட்டு வருவாங்க, ஏன்னா வர சம்பளம் அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும், புரியுதுங்களா? அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க, அதாவது பொதுவாக சொல்கிறேன் நான், ஓகேங்களா? பொதுவாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போயிட்டு வருவாங்க. கவர்மெண்ட் பஸ் விட்டால் ஆம்னி பஸ்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா அதில் போயிட்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? சாதாரண மனுஷன் போயிட்டு வர முடியாது, ஏன்னா அங்கேருந்து வந்து தான் இங்கே சென்னைக்கே வேலைக்கு வராங்க கேஷுவலாக, ஓகேங்களா? அதனால் அவங்களுடைய வருமானம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட்டே இதை எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும், அவ்வளோதான் மேடம். இதுதான் என்னுடைய விருப்பம். மேஜராக லோ கிளாஸ் பீப்புளெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 300 இருக்கிற டிக்கெட்லாம் வந்து 800 700 நார்மலாக போகிற இதில் ப்ரைவேட் பஸ்ஸில் சொல்கிறேன். இதே நீங்கள் வந்து நார்மல் கவர்மெண்ட் பஸ்னால் வந்து யூஸ்வலாக கவர்மெண்ட் சார்ஜ், ஆனால் அதில் இடம் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆம்னி பஸ் போக ட்ரை பண்ணுறாங்க, பட் தே ஆர் சார்ஜிங் மோர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 1000 1500 2000 எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இன்னைக்கு காலை வரைக்கும் கேட்ட வரைக்கும் பார்த்தா 3000 வரைக்கும் வருது. திருநெல்வேலி தான் 3000 ருபீஸ் வாங்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதர் கண்ட்ரிஸ் தான், ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் போகிறாங்க, ஹைதராபாத் போகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க அவங்க நிலமா எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் என்ஷூர் தட் இது கொஞ்சம் ஆம்னி பஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லோக்கல் கவர்மெண்ட் பஸ் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்க என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் க்ரௌடில் போக முடியாது அவங்களால, பாவம். பட் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சென்ட்ரல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஃபேர் நார்மல் ரேட் இதான் ஃபிக்ஸட் என்ன. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பொங்கல் சீசன் ஆகட்டும், தீபாவளி சீசன் ஆகட்டும், சம்மர் ஹாலிடேஸ் வரும்போது. மற்றபடி ரிசர்வ்டு பீப்புளுக்கு என்றைக்குமே வந்து ரிசர்வ்டு தான், அது ஹை லெவலாக இருந்தாலும் சரி, லோ லெவலாக இருந்தாலும். பட் நம்மள மாதிரி மாடரேட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கும் வந்து ஒரே ரேட்டில் ட்ராவல் பண்ணலான்னா ட்ரெயின் மட்டும் தான் ஃபெசிலிட்டியாக இருக்குது இன்றைக்கி. பட் அதுலேயும் வந்து அன்ரிசர்வ்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு ஒரு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், பெனிஃபிட்டும் நமக்கும் இருக்கும். இந்த லீவ்னால தான் போய் எல்லாத்தையும் பார்க்க முடியும், அம்மா அப்பா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறது. இந்த 3 நாள் போயிட்டு வரது ஏதோ வெளியூருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு நீங்கள் இப்படி தடை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? 600 எவ்வளோ காசு? போயிட்டு ஒரு 1200 செலவாகுது, ரொம்ப ரிஸ்க்கு. அப்புறம் அங்கே போய் ஒரு செலவு, ஃபெஸ்டிவல் கொண்டாட போகிறவங்களுக்கு இது ஒரு செலவாக வருமா சொல்லுங்க? அம்மா அப்பா பார்க்கறது செலவு பண்ணணுமா? ஏன்னா அவங்க வந்து மற்ற நேரம் சும்மா தான் ஓட்டுறாங்கன்னு வைங்களேன், ஒரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் வச்சு தான் ஓட்டுறாங்கன்னா ரன் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கும் பெனிஃபிட் வேணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா இந்த ஒரு நார்மல் டேஸில் என்ன ஃபேர் இருக்கோ, இப்போ 1000 ரூபான்னு ஒரு ஃபிக்ஸட் வச்சுட்டாங்கன்னா அதே மாதிரி எல்லா நாள்லையும் இருந்தாலே பெஸ்ட்டு. இந்த டைம்ல மட்டும் அதிகமாக ஆமாம், அதனால வந்து நம்ம ஓகே நார்மலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால ஆமினி பஸ்ஸை யூஸ் பண்ணாமல் இதில் போவோம். அதுவுமே பார்த்தீங்கன்னாலுமே நாளை எஸ்டிசியோ இதுவுமே வந்து நீங்கள் கோயம்பேடுலையோ இல்லை கீழம்பாக்கத்துலேயோ பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் ஒரு ரேட் இருக்கும்,
வீக்கெண்டில் ஒரு ரேட் இருக்கும். வீக்கெண்டில் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லயே இந்த மாதிரி கவர்மெண்ட்லேயே வீக்கெண்டுக்கு ஒரு ரேட்டு, நார்மலில் ஒரு ரேட்டு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அங்கே ஷெடியூலே போட்டிருப்பாங்க. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங்லாம் ஒரு ரேட் இருக்கும். வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி போனீங்கன்னா நார்மலாக 600 ரூபாய் 700 ரூபாய் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.